வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் இட்லி ஊற்றியாச்சு, அதுக்கு சாம்பார் வச்சாச்சு, தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிட்டோம். எல்லோரும் அதுதான் சாப்பிட்டோம் காலையில். அதுக்கப்புறம் உப்புமா கொஞ்சம் செஞ்சேன், அவ்வளோதான். என்ன நடக்குது மல்லா? பட்டர் ஃப்ரூட் பிடிங்கிருக்காங்க. வா போய் பார்ப்போம். நாட்டு பட்டர் ஃப்ரூட், நாட்டு மரத்துலேருந்து பழுத்து இருக்கா பாரு. பழுத்து இல்லை, இந்த அங்கே ஒன்று மஞ்சளாக இருக்குது, பழுத்தது சாப்பிட முடியாதா? இது மஞ்சள் அறந்ததுக்கு பழுக்கலை. பழுத்தா பட்டர் ஃப்ரூட் வந்து அமுங்கும். இது அமுங்கலை, அமுங்கலை, முத்தியும் இல்லை. இன்னும் ஒரு முத்துனா அப்படி ஆடணும்னா உள்ள ஆடும் விதை. இங்கே என்ன வேலை நடக்குதுன்னா, வழக்கம் போல் பழத்தை வாங்கிறதுக்கு தோட்டத்துக்கு ஆள் வந்திருக்குது. நம்ம தோட்டத்தில் நிறைய பழ மரங்கள் இருக்கிறதுனால அதை விலை பேசி வாங்க வந்துடுவாங்க வருஷம். இந்த வருஷம் சொல்கிற மாதிரி அவ்வளோ பழம் ஒன்றும் இல்லை, ஏன்னா மழையும் வெயிலும் மாறி வர்றதுனால அவ்வளோவா பழம் இல்லை. இப்போ வந்து இவங்க இருக்கிற பழங்களை பறித்து விலை பேசி வாங்கிட்டு போயிடுவாங்க. பட்டர் ஃப்ரூட் பறிக்கிறாங்க. மல்லா, இந்த மரத்தில் ஏதாவது செவந்து இருக்குதா பாரு. பப்பாயா புது மரம் இது. நம்ம இது எப்படி இருக்கோன்னு கூட பார்க்கலாம். அன்னைக்கு ஒரு பழம் இருந்துச்சு, யாரோ எடுத்துட்டாங்களா? செவக்கலை, ஆனா காய் வந்திருக்கு. ஒரு காய் நல்ல அழகான டிசைன்ல இருக்கு பாருங்க. அதுதான் முறுக்கி விட்ட மாதிரி. என்ன ஒன்றுலையுமே விதை ஆடல். Garandio Pokama inno. Eke tapi baik karena indah bah. இந்த மரத்துலேருந்து பறித்த பழத்தை எண்ணி பேக்குள்ளே போடுறாங்க. அந்த வேலை தான் நடந்துட்டுருக்குது. இதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷம் தான் வருவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு தோட்டமாக போய் பழங்களை கலெக்ட் பண்ணிவிட்டு இவங்க ஒரு ரேட்டுக்கு வாங்கிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு வேறு ரேட்டில் நல்ல விலைக்கு விற்றுருவாங்க. அதுதான் அவங்களுக்கு லாபம். இதை கல்லா பொடி வைத்திருக்கிறான். அவக்காடோ பார்த்திங்களா, நல்லா பழப்பழன்னு இருக்குது. பழங்காரங்க வந்த வண்டியை பார்த்திங்களா எப்படி இருக்குது. இதில் தான் கொண்டு போக போகிறாங்க. நேற்று வாங்கிட்டு வந்த கீரை நம்மக்கிட்ட வந்து கலர் பொன்னாங்கண்ணி தான் இருக்குதே தவிர இந்த பச்சை இல்லை. இந்த காம்பை நட்டு வச்சோம், கொஞ்சம் வளருது. இன்னைக்கு வந்து மஞ்சள் சோறும் கத்திரிக்காய் பொரிச்சாக்கி அப்புறம் கொஞ்சம் மீட் செய்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு லஞ்ச். கீரை வந்து நம்ம எப்பவுமே செய்வோம். கீரை மஞ்சள் சோறுக்கு சாப்பிட முடியாது, ஆனாலும் வைக்கலாம். கீரை வேணும்னா சாப்பிட்டு. இங்க வந்தா பருப்பு தெரியல. இங்க வந்தாலே எல்லாரும் அந்த கீரை காய்கறி எல்லாம் கேட்பாங்க விரும்பி. இந்த பழம் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா இருக்குது, இங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது சொல்றாங்க. பீன்ஸ் எல்லாம் பிஞ்சு பீன்ஸ் கிடைக்கும் இங்க. நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்து செய்யும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது என்ன அப்படி ஒரு வித்தியாசம்னு கேட்பாங்க. நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்து செய்யறது அது ஃப்ரெஷ்னஸ் தான். அது ஆமா,
அதே மாதிரிதான் முள்ளங்கியும். முள்ளங்கி கடைக்கு வர்றதெல்லாம் மார்க்கெட்ல வர்றதெல்லாம் அது ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஹோல்சேல் மார்க்கெட்ல இருந்து அதை வெயிட் பண்ணி விற்று ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு வந்து அதெல்லாம் ஒரு நாள் ஆயிரும் ப்ராசஸ். அதுக்குள்ள ஃப்ரெஷ்னஸ் பயங்கரமாக கம்மியாயிரும். இப்போ நாங்கள் என்ன இங்கே செய்யறோம்னா அப்படியே அங்கேயே போய் பறிச்சுட்டு வந்து உடனே கழுவி கட் பண்ணுறதுனால அது எங்களுக்கு வந்து ஒரு நல்லா இந்த மாதிரி ஒரு கிராமம் தானே இது. அதில் எங்களுக்கு இது சந்தோஷம். எங்களுக்கு இதுல ஒரு இதுவும் இருக்குது, நெகட்டிவ் இதுவும் இருக்குது. நாங்கள் வந்து டக்குன்னு சிட்டியில் இருக்கிறவங்க மாதிரி ஆன்லைன்லாம் புக் பண்ணியெல்லாம் எதுவும் வாங்கிக்க முடியாது. எது வாங்கினாலும் டவுனுக்கு போயிட்டு தான் வாங்குவோம். அதனால அது ஒன்று இருக்குது. இங்கே வந்து என்ன வசதியெல்லாம் இருக்குதுன்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷான காற்று, சுத்தமான தண்ணி, அமைதியான சூழ்நிலை இது இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு நெகட்டிவ் என்னன்னா, அதாவது ஒதுக்குப்புறமா ரோடு அவ்வளோ இதுவாக இருக்காது. டக்குன்னு போனோம்னா நல்ல ரோடு கிடையாது. ஏன்னா எஸ்டேட் ரோடுனா பொதுவாக இப்படி தான் இருக்கும், மேடு பள்ளமா அப்படி இஷ்டப்பட்டா போட்டுக்கலாம். ஆனால் அதோட அழகு போயிடுது. நேச்சுரலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சில பேர் வர்றவங்க ரோடெல்லாம் போடாதீங்க, இப்படி இருந்தால் அழகா இருக்கு. எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். டெய்லி நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறவங்களுக்கு தான் தெரியும், உடம்பு வலிக்கும், இது போயிடும் அந்த மாதிரி. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்னாலும் கொஞ்சம் தூரம் போகணும். அதுதான் ஹாஸ்பிட்டல்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். கீழே போக ரத்தோட்டையில இருக்குது சும்மா, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அது ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி பண்றது அந்த மாதிரிலாம். ரொம்ப எமர்ஜென்சினா மாத்தலை இல்ல மாத்திர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கும். ஆமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆக்சுவலி ஸ்ரீலங்கன் ஹெல்த் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து நல்ல கேர் எங்க இருக்குன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்ல. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க மெஷின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்ல. அதுதான். ஆனா இப்போ வந்து அதுதான் விஷயம். நான் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எமர்ஜென்சினா சொல்றேன், அவர் போகணும். ஆனா அந்த ஆயுர்வேதிக் மெடிசன் மேல தோட்டத்துல ஒருத்தர் இருக்கிறார், அவர் இறந்துட்டாரு. ஆனா முன்னாடி அவர்கிட்ட தான் அந்த பாம்பு கடிச்சா, கை உடஞ்சா பச்சளை கட்டுவாரு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போவாங்க, பச்சளை கட்டுவாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. மற்றபடி நமக்கு மழை அதிகமாக வரும்போது கரண்ட் போயிடும். ஏன்னா மரங்கள் பெரிய பெரிய மரம் இருக்குது இல்ல, ஆடி ஆடி அங்க கேபிள் ஒயர் எதாவது கட் ஆயிடும். ஆக்சுவலி மழை ட்ரெஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. நமக்கு மாத்திரம் இல்ல, ஹில் கண்ட்ரில இருக்கவங்க எல்லாருக்கும் இருக்கு. இப்போ ஆடி மாசம் காத்தடிக்குது, இதுல ஒயர் அறுந்துடும், இந்த மரம் சாஞ்சிடும். நான் மழை நேரத்துல வந்து கரண்ட் இல்லையேன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவ்வளோ மழை பெய்யும், நமக்கு போன் பண்ணி சொல்லவும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் வாயை திறந்த சொல்லிட்டாங்க, வாட்டி இவங்க வந்து கொஞ்சம் கோபமா சொல்லிட்டாங்க, கரண்டே இல்லை, நாங்க இப்படி இருட்டில் உட்காந்துருக்கிறோம். அப்போ அந்த ஈபில இருந்து போன் எடுத்து அவங்க சொல்றாங்க, நாங்க செத்தா பரவாயில்லையா, உங்களுக்கு கரண்ட் தான் முக்கியமா. அதுல இருந்து எனக்கு தெரியும் கஷ்டம். அந்த மழையில போய் எப்படி பார்ப்பாங்க. அதுவும் அந்த மலை ஊர்லலாம் பார்க்கவே வாய்ப்பே இல்லை. 3 நாள் கூட கரண்ட் இல்லாம இருந்திருக்கிறோம், 3 நாள். ஆனா அவ்வளோனா வித்தியாசம் தெரியாது. நைட்ல இருட்டா இருக்குமே தவிர எங்களுக்கு வந்து ஃபேன்லாம் தேவைப்படாது, சில்லுன்னு இருக்கும், நம்ம பாட்டு நல்லா தூங்கிடலாம். இந்த பகல்ல சமைக்கும் போது மிக்சி, ஃப்ரிட்ஜ் அதுதான் நல்லா ஈஸியா கிடைக்கும். நல்லா நாட்டுக்கோழி முட்டை. ஆனா இங்க மெயின் ஹைலைட் வந்து ஃப்ரூட்ஸ் தான். நல்லா ஃப்ரெஷ் வாழைப்பழம், பேஷன் ஃப்ரூட், மாம்பழம். அதுவும் இந்த சீசனுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். கொஞ்ச நாள் ஒண்ணுமே இல்லாம இருக்கும் பழங்கள். வாழைப்பழம் மட்டும் வாழைப்பழம் வந்துட்டு இருக்கும் பாருங்க. இது கூட நம்ம தோட்டத்து வாழைப்பழம் தான். அந்த இதுல போல்ல இருக்கிறது ஃபுல்லா நம்ம தானே, ஃப்ரூட் போல்ல இருக்குது. அதே மாதிரி கீரைக்கு குறைச்சல் கிடையாதுங்க. நிறைய வெரைட்டி கீரை இருக்கு. ஒரு நாள் நான் அது ஒரு எடுத்து போடணும் வீடியோன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நல்ல எந்தெந்த கீரை தெரியுமா இருக்கு? முருங்கைக்கீரையில இருந்து ஆரம்பிப்போம். முருங்கைக்கீரை இருக்கு, அதுக்கப்புறம் பசலி இருக்கு, குத்து பசலி, சிலோன் பசலி, சக்கரவர்த்தி கீரை இருக்கு, சிறுகீரை இருக்கு, அரைக்கீரை இருக்கு, தவசி முருங்கை இருக்கு, மணத்தக்காளி கீரை இருக்கு, அகத்தி கீரை இருக்கு, வல்லார எடுத்து கொடுக்க வல்லார கீரை இருக்கு, பருப்பு கீரை இருக்கு. என்ன மிஸ் பண்ணிட போறோம்? 10 வெரைட்டி இருக்கு. இன்சுலின் கீரை இருக்கு,
இன்னும் இருக்கு. இதுல புதினா இருக்கு, அது கீரையில இதுல சேர்த்துக்கலாம். வேற என்ன இருக்கு அப்படின்னு தகர கீரையா அது இங்க இருக்கா? தெரியாது. இது அப்புறம் இது கோயில இருக்கு. இந்த மாதிரி நிறைய கீரை இருக்கு. குத்து பசலி, சிலோன் பசலி. அதான் நான் சொன்னேன் சார். அதுலயும் 2-3 வெரைட்டி பசலி. செடி கொடி பசலி இருக்குது, செடி பசலி இருக்குது, காட்டு பசலி இருக்குது. அதுல அந்த இன்னொரு காட்டு பசலி பறிச்சல ஆபீஸ் பின்னால இருக்கு, அது மாதிரி இருக்குது. இதுல அந்த இதுவும் இருக்குது. சௌச்சௌ கொடியில இருந்து அந்த இலையை எடுத்து கீரை சமைக்கலாம். பேஷன் ஃப்ரூட் கொடியில இருந்து எடுக்கலாம். பூசணிக்காய் சூப்பரா எடுப்பாங்க. பூசணிக்காய் கீரை, தெபு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட கீரை தான். கீரை வந்து இங்க தோட்டத்துல இருக்கிறவங்க நல்லாவே கீரை சாப்பிடுவாங்க. ஒண்ணுமே இல்லைன்னா கூட கையில ஒரு கட்டு கீரை எடுத்துட்டு போவாங்க. தோட்டத்துல இருந்து வேலை முடிச்சிட்டு போவாங்கல்ல, அந்த நேரத்துல அந்த கீரையை கடைஞ்சி சோறு வச்சு சாப்பிடுவாங்க, கருவாடு வச்சு சாப்பிடுவாங்க. சேமங்கீரைன்னு ஒண்ணு இருக்குது, ஒண்ணு பெரிய இலை ஒண்ணு இருக்கும். புளிச்சக்கீரை இருக்கு. புளிச்சக்கீரை இது மாதிரி இன்னும் யோசிச்சா நிறைய கீரை இருக்கும். ஒரு நாள் நீ சொன்ன மாதிரி அந்த கீரை ப்ரோக்ராம் காட்டுவோம். எல்லாத்தையும் பறிக்காம எல்லாத்தையும் 2 இலையை பறிச்சு காட்டுவோம். 2 இலைய கீரை. பப்பாளி அந்த என்னது மரவள்ளி கிழங்கு. கீரைய சமைச்சா சூப்பரா இருக்கும். அந்த கேரட் கீரை, முள்ளங்கி கீரை, கோவா கீரை, பீட்ரூட் கீரை எப்படி 20 வெரைட்டில இருக்கு. இந்த மாதிரி கீரைகள் நிறைய இருக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லா கீரை சாப்பிடுவாங்க. எப்ப பார்த்தாலும் சம்பல் செய்யறது, கீரை செய்யறது. அது என்ன முக்கியமான கீரை ஒன்று சொல்லல, கங்கூன். இப்ப கூட நம்ம விதை போட்டு வளருது. அது வந்து நல்லா சிக்கன். இங்க வந்து கொத்தமல்லி கீரை, புதினா கீரை, கொத்தமல்லி கீரைன்னுவாங்க. கொத்தமல்லி கங்கூன் கீரை முக்கியமான கீரை. தம்பள கீரையா? ஜெமி வந்து தனியா ஒரு கீரைகள் சொல்லிட்டு அது வந்து வேற ட்ராக்ல ஓட்டிட்டு இருக்கு வண்டியா. ஆமா, இந்த மாதிரி கீரைகள்லாம் இருக்குது. வாழ்க்கையில கேள்விப்படாத கீரை என்ன தேர்ச்சி வந்தியா? ஏன்னா வாங்காய் என்ன சொல்லிச்சு தொளிச்சியா? மாங்காய் சொக்கு போட்டு மீன் சொக்கு மாங்காய் செஞ்சோம் அன்னைக்கு. மாங்காய் சொக்கு செய்யலாம், பப்பாய சொக்கு செய்யலாம். சரி இன்னும் சொக்கு. கீரையை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம். கிச்சனில் வேலை பரபரப்பாக நடக்குது. இன்றைக்கி ஃபுல் சமையல் வந்து அத்தை தான் சமைச்சாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. கூட வந்து துளசி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க, துளசியும் தேவிகாவும். அதனால் சமையல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிடும். நான் வந்து ஊறுகாய் போட்டுட்ருக்குறேன். நம்ம லெமன் கட் பண்ணி உப்பில் ஊற வச்சுருந்தோம்ல, அது ரெடி ஆயிடுச்சு. அதை தாளிக்கிறதுக்கு தான் கிச்சனுக்கு வந்தேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு, நல்லெண்ணெய் இருக்குது அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதில் கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயத்தை பவுடர் பண்ணதை போட்டு மிக்ஸ் பண்ணி பெருங்காயத்தை போட்டு கொதித்த நல்லெண்ணெயை ஊற்றிட்டோன்னா ஊறுகாய் ரெடி. கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கும் போது போட்டுற வேண்டியதுதான். போன வாட்டி செஞ்ச ஊறுகாய் ரொம்ப நல்லா இருந்தது, சீக்கிரமாக காலி ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் அடுத்த செட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். அதனால தான் இப்போது இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த ஊறுகாய் வேலையை செஞ்சிட்டேன். அவ்வளோதான். இது ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து பாட்டிலில் போட்டு வச்சிருவேன். நல்லெண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு, அதை அப்படியே அது மேலே ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நான் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம பாஸ்டருக்கும் ஒரு பாட்டிலில் போட்டு கொடுக்கலான்னு இருக்கிறேன். இது கத்திரிக்காய் பொரிச்சாட்டி செஞ்சுக்கலாம். மல்லா இன்னைக்கு சாப்பிட வாடலை வெட்ட போகிறான். நல்லா அது ஒல்லியாக இருக்குதே மல்லா. பாரு, இழுத்து பாரு, இப்படி இழுத்து காட்டு, இப்படி இழுத்து காட்டு. இந்த
காட்டு இலைய திரும்ப. இன்னைக்கு சாப்பாடுக்கு இலை வெட்டி ஆச்சு. இன்னும் வெட்டணுமே. இலை வெட்டு நம்ம அதுலேருந்து கட் பண்ணிக்கலாம். அந்த அறுக்கு பாருங்க ஒரு பெரிய இலை ஒன்று. ஆமாம், இதுவும் நல்லா இருக்கும்பா. இதை எடு. இந்த இலை பாதி கிழிஞ்சி இருக்குது பாரு, அதை எடு. அடுத்தது மாடி கல். தோட்டத்துக்குள்ள வெரி குட், அது நல்லா இருக்குது. நல்ல இலையோட மல்லா வந்துட்டான். இன்னைக்கு வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு இலை ரெடி. தேவிகா வெட்டுங்க. அந்த தண்டை வெட்டணும், அடியில் இருக்குது பெரியசாக, அதை வச்சு சாப்பிட முடியாது. பிடிப்பா. மூணு வந்துருச்சு, இன்னும் 3 வரணும். 4 வந்துருச்சு. 4 இன்னும் 2. அவ்வளோதான், எடுத்துக்கோங்க தேவிகா. போய் கழுவி வச்சிருங்க. லஞ்ச் ரெடி. இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு என்ன பார்ப்போமா? முதல்ல மஞ்சள் சோறு, தேங்காய் சோறு. அடுத்தது கத்திரிக்காய் பொரிச்சு ஆக்கியிருக்கோம். ரைட்டா? இது கீரை, பொன்னாங்கண்ணி கீரை செய்திருக்கோம். பிகாஸ் பொன்னாங்கண்ணி இதோட மேட்ச் பண்ணாது, ஆனாலும் வி பாட் கீரை. ஸோ வி டிட் இட். பருப்பு அது மீட். ரைட்? வெரி குட். வாடலை போட்டு இப்போ தலைவாழை போட்டிருக்கிறோம். பிரதர் பிரிஞ்சிக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு, ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நம்ம இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்து இப்போ மாட்டிக்கிட்டாரு. சரி, போடுங்க. Thank you. But nothing like sun-dried because of the germs எல்லாம் இது பண்ணு. This thing we iron that. இன்னைக்கு கொஞ்சம் பாயாசம் செஞ்சுருந்தாங்க, அதையும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டோம். நேற்று வந்து விருந்து சாப்பாடு, 4 நாள் இருப்பாங்க கெஸ்ட்டு. அதனால் இன்றைக்கி அவர் வந்து ஜூஸ் கேட்டார், பேஷன் ஃப்ரூட் ஜூஸு, இளநீ குடித்தார் நேற்று. பார்ப்போம், நம்ம தோட்டத்தில் பழங்கள் எது இருக்குதோ அதெல்லாம் எடுத்து கொடுக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அவர் கனடாலேருந்து வந்திருக்கிறாரு, ஆனால் ஸ்ரீலங்கன் தான். கனடாவில் 15 வருஷம் வந்திருக்கிறார். 40 வருஷமா? 40 வருஷமா? நான் தெரியாமல் சொல்லிட்டேன் 15ன்னு. 40 வருஷம். அவருக்கு 70 வயசு. வந்து இப்போ வந்திருக்கு. ரொம்ப நாளாக கூப்பிட்டோம், அவர் வரல. சரி, இந்த வாட்டி ஒரு 4 நாள் டைம் ஒதுக்கி எஸ்டேட்க்கு வரேன்னு வந்துட்டாரு. அவர் நல்லபடியாக கவனித்து அனுப்பணும். அதனால தான் பார்ப்போமா, ஃபேஷன் பழம் இருக்குதா கொடியிலன்னு வாங்க போகலாம். இங்கே பாரு, ஏதோ ஒன்று இருக்குங்க. இந்த மரத்துலேருந்து விழுந்துருக்குது, நாங்கள் எடுக்கவே இல்லை, தானாக விழுந்துருக்குது. அன்னைக்கு பாவம் எல்லாம் மரத்தில் ஏறி ஒன்று எடுத்தான், அது பார்த்தா சொத்தை. நான் இங்கே ஒன்று பழுத்துருக்கு பாரு. இப்போ இந்த மாம்பழத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள சொத்தையா என்னன்னு தெரியாது. ஏன்னா மழையும் வெயிலும் மாறி மாறி வர்றதுனால இந்த பழம் வந்து உள்ள சொத்தையா இருக்குது. இப்போ நம்ம வெட்டி பார்த்துருவோம். இது கொஞ்சம் கழுவிடு. கழுவிடலாமா? வாங்க, இதை பிடிச்சி கழுவி. கொஞ்சம் ஒரு இடம் கொலன்னு தான் இருக்குது. அது கீழே வந்து இடம் அப்படிதான் இருக்கும். எவ்வளோ தூரம் நல்லா வரும்னு தெரியாது. வாங்க கட் பண்ணி பார்ப்போம். இது என்ன மாம்பழம்? கருத்த குழம்பா? கருத்த குழம்பா? பார்ப்போம். நல்லா வரணும், நல்லா வரணும். இல்லை, பூச்சி
மக்கள் பார்த்தோன்னா சொல்லிடுறாங்க. இதை பாருங்க இப்படி தான் வருது. எதனாலனா இந்த மழை வெயில் கலந்து கலந்து வரும். இதுக்கு வந்து வெயில் தானே அதிகமாக வேணும் மாம்பழத்துக்கு. சரி கோழிக்காவது போடுவோம் வாங்க. ராஸ்பெரி இருக்குது, அதை கொஞ்சம் இது ராஸ்பெரி இல்லைன்றாங்கம்மா. வழக்கம் போல எடுத்து சாப்பிட்ருவோம். மாதிரி முள் தான் இதில் பிரச்சனை, பயம். கீரம் அப்படியே இங்கே இருக்குது. இதில் நிறைய கொடுத்துருக்கான். அதுதான் பிச்சு. இது ரொம்ப பழுத்தா. ரேஷன் கொடியில் பழம் இருக்குது, சில காய் இருக்குது. கட் பண்ணி பார்ப்போம் பழுத்துச்சான்னு தெரியும். இந்த அது இது பழுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லைட்டாக மஞ்சள் அடிச்சிருக்கு. இருக்கிறது பழுத்தம். இங்கே மேலே பாரு, இங்கே பாரு. இது மஞ்சளாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. நல்லா அது இல்லை, அந்த மஞ்சள் வெட்டுறது கஷ்டம், பார்த்து வெட்டு. குத்தி தான் வைக்கணும். காக்கா வேற கத்திட்டே இருக்கு. பிஞ்சி இங்க பாருங்க, பிஞ்சி இப்படிதான் இருக்கும். பிஞ்சுகள் நல்லா வெள்ளரி பிஞ்சு மாதிரியே இருக்கு. நம்பி எடுத்துடக்கூடாது. அடுத்த காயம் வெட்டி பார்ப்போம். அதுவும் அதேதான், பிஞ்சுகள். இதை வெட்டி பார்ப்போம். இதுனா உண்மையான பழம் தான். அது அதான் காய்ச்சி விழுந்தது தானே, பழமாக தான் இருக்குது. நல்ல பழமாக தான் இருக்குது, நல்ல ஃப்ரூட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் டேஞ்சர். சூப்பர் சூப்பர். சாப்பிட்டு பாரு அப்படி. இதை நல்லா இருக்கு. எனக்கு இதில் என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும், அந்த புளிப்பு இனிப்பை விட வாசனை. இந்த ஃபேஷன் ஃபுட் வாசனை சூப்பராக இருக்கும். அது ஆக்சுவலாக ஃப்ரூட் சாலட் நேற்று போட்டு தான் நல்லா இருந்திருக்கு. அது புளிப்பும் கலரும் நல்லா இருந்திருக்குல்ல. அது போடல, ஃப்ரூட் சாலட் போடல இது இதுலையா? ஆமாம் போடல, நல்லா இருக்கு. மல்லா பார்த்தீங்களா, நல்லா ரெட் டிஷர்ட்லாம் போட்டு பீட்சா டெலிவரி வந்திருக்கிற மாதிரி வந்திருக்கான். இப்போ இது நாட்டுக்கோழி முட்டை. ஆட்டுதாடி வச்சுக்கிட்டு எதுக்குன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க அடை வைக்கிறதுக்கு கேட்டாங்க, அதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிற முட்டைலாம் முடிஞ்சிச்சு. வீட்டில் ஆள் அதிகம்னால முட்டை காலி. டெய்லி 10 முட்டை தானே போடுது. இது வாங்கிட்டு வந்திருக்குறாங்க பக்கத்து தோட்டத்துலேருந்து. வெயில் நல்லா சுட்டெரிச்சிச்சு இன்னைக்கு, அதனால் தண்ணி நல்லா நிரம்பிடுச்சு. 2 பேரும் அதில் போயிட்டு ஆட்டம் போடுறதுக்கு போயிட்டாங்க. நல்லா சில்லுன்னு இருக்குது தண்ணி. வெயில் ஆனால் நல்லா அடிச்சுது. மணி 3:30 மணி இருக்கும். தண்ணியில் கொஞ்சம் ஆட்டம் போடுறதுக்கு வரோன்ட்டு ஆடினாங்க போய் நல்லா தண்ணியில். அதில் கொட்டி இருக்கிற இலையெல்லாம் ஒரு பேகை வச்சு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க தண்ணியில். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து பான் வாங்கியாச்சு. இது வந்து இந்த ஊரில் வந்து ப்ரெட்டு, இது பானுன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் ரொம்ப திக்காக இருக்கும். பான் நைஃப் ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் கட் பண்ணணும். அதை இதுக்கு வந்து மத்தியானம் வச்ச அந்த மீட் கிரேவி இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா சம்பல் வச்சு சாப்பிட்லாம். இதை கொஞ்சம் சாஃப்டாக ஆக்கிறதுக்கு மைக்ரோவேவில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற அந்த ப்ரெட் வந்து சாஃப்டாகிடும். அதனால் மல்லா வந்து அதை மைக்ரோவேவில் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறான். நான் வந்து இது சாப்பிட மாட்டேன். நான் வந்து ரைஸ் தான் சாப்பிடுவேன் எப்போவுமே. நைட்டில் கொஞ்சமாவது ரைஸ் சாப்பிட்டா தான் எனக்கு தூக்கம் வரும். அதனால் இவங்கெல்லாம் வந்து பான் சாப்பிட்டாங்க, நான் ரைஸ் தான் சாப்பிட்டேன். சூடு பண்ணி எடுத்துட்டா அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். அவ்வளோதான், இன்றைக்கி டின்னர் இப்படி தான் முடிஞ்சுது. அவ்வளோதான் மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க.
காட் bless யூ ஆல். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.